வணக்கம். வெற்றி அலெக்ஸ் பாண்டியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், இன்னிலேருந்து நானுமே வெற்றி சுகுணாதிவாகர் அப்படின்னு பேரை மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷோக்குள்ளே போய் பேசுவோம். இன்றைக்கி தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கலாகி இருக்கிறது, அதை பற்றி பேசுவோம். அதே மாதிரி உதயநிதி கைது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நேற்று மதியம் வரைக்கும் பேசணும். அதுக்கப்புறம் இருந்த நிலைமைகள் பற்றியும் நம்ம பேசுவோம். ஷோக்குள்ளே போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் வெற்றி சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். நீங்கள் வெற்றி உங்களுக்கு வெற்றி மேலே விருப்பம் இல்லை போல இருக்குது. சரி, பரவாயில்ல. உதயநிதியினுடைய கைது அப்படிங்கிறது நேற்று மதியம் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றத்தில் தாவேக அரசு ஒரு பெரிய அந்தர்பல்ட்டி அடித்தாங்க. நாங்கள் வந்து கைதெல்லாம் பண்ணலங்க, சும்மா கூப்பிட்டு ஒரு விசாரணைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்கள். அவரை இன்றைக்கே விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவுமே நாங்கள் எங்கள் சொந்த ஜாமீன்லேயே அவரை விடுவிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது அவங்களே குண்டு வைப்பாங்களாம், அவங்களே எடுப்பாங்களாங்க மாதிரி அவங்களே அரெஸ்ட் பண்ணி அவங்களே சொந்த ஜாமீனில் விடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சரி, ஓகே. அப்போ நீங்கள் வந்து விசாரணை மட்டும்தான் உங்களுடைய நோக்கம், கைது ரிமாண்டு என்பது உங்களுடைய நோக்கம் இல்லை என்று சொன்னால் அது சென்னையிலேயே நடத்தலாமே அப்படின்னா, இல்லை எங்கே எஃப்ஐஆர் போட்டோமோ அங்கே தான் விசாரணை அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா, போகிற இடங்களெல்லாம் வந்து திமுக தொண்டர்களுடைய எழுச்சி மிக்க வரவேற்பு, ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் கடுமையாக போய் கொண்டிருக்கிறது. சில இடங்களில் பார்த்தோம்னா, குறிப்பாக தஞ்சாவூர்லாம் தாவேகக்காரங்க ஆர்ப்பாட்டங்கிற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே போய் இரு தரப்புக்கும் இடையில மோதல்கள்லாம் வந்தது. தாவேக்காவுடைய ஆர்ப்பாட்டங்கிறது பார்த்தோம்னா, நான் டிவியில் பார்க்குறப்ப இந்த பக்கம் திமுககாரங்களுடைய போராட்டங்கிறது எழுச்சி நடந்துகிட்டு இருக்குது. தாவேக ஆர்ப்பாட்டம் பார்த்தோன்னா ஸ்கூலில் இந்த கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சின்ன ஸ்கூல் பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து வெறுமனே பெண்களை மட்டுமே நிறுத்தி அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ஆண்கள்னால் அடிதாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்களா நான் தெரில, பெண்கள்னால் அடிக்க வர மாட்டாங்கன்னு நினச்சாங்களா நான் தெரில. அப்படியான ஒரு டிசைனான இது எங்கேயுமே அந்த முன்னணி தலைவர்களை எங்கேயுமே காணோம். அந்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் அவங்கெல்லாம் காணோம். இவங்களை கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டங்கள் பல நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி போகுமே வந்து தஞ்சாவூரில் வந்து ஆயிரக்கணக்கான திமுகவினர் திறந்து விட்டார்கள். அந்த காவல் நிலையம் முன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செங்கிப்பட்டி பக்கம், திருச்சியில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு செங்கிப்பட்டி பக்கம் போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து சென்னையில் ஏன் விசாரணை நடத்தலைன்னா, எங்கே எஃப்ஐஆர் போட்டோமோ அங்கே தான் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஒன்றா போய் நீங்கள் விசாரிக்கணும். அப்புறம் ஏன் செங்கிப்பட்டிக்கு திருப்பினீங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? அப்போ ஆக மொத்தம் இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஒரு அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கை, ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தவிர மற்றபடி இதில் வந்து இந்த வழக்கில் எந்த விதமான விஜயபான சொன்னால் ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறது. அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலினுமே வந்து வேன் விட்டு இறங்க மாட்டேன்ட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லி அவர் இறங்க, அங்கேயுமே கடுமையான கூட்டம். அப்போ அவங்களுக்கெல்லாம் கையெல்லாம் காட்டி விட்டு உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் விசாரணையெல்லாம் நடத்திட்டு, என்ன விசாரணை நடத்தாங்க, எந்த தண்ணியை சொன்னீங்கன்னு கேட்பாங்களா நான் தெரியல, ஏதோ ஒரு விசாரணை நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து திருச்சி விமான நிலையத்தில் வந்து ப்ரெஸ் மீட்டு, திருச்சி விமான நிலையத்தில் ப்ரெஸ் மீட்டுனா அது ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. உதயநிதி ஸ்டாலின் இதே திருச்சி விமான நிலையத்தில் தான் தலதறிக்க ஓடினார் விஜய், 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தன் மேலே என்ன மாதிரியான வழக்குகள், என்ன குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுத்தார். நான் அப்படியே தவறான அர்த்தத்தெல்லாம் சொல்லவில்லை, மிக இயல்பாக தான் பேசினேன். கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து என்னுடைய கைதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் சில தலைவர்கள் நான் பேசினது தவறாக புரிந்து கொண்டார்கள், அதுதான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையுமே ரொம்ப விரிவாக சொன்னார். ஆக மொத்தம் என்னென்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு சொந்த செலவில் ஒரு விளம்பரத்தை விஜய் வந்து உருவாக்கி திமுகவினர் கொஞ்சம் தேர்தல் தோல்விக்கு பிறகு கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுத்து ஒரு எழுச்சி மிக்க ஒரு விஷயம். இன்னொன்று வந்து தமிழ்நாடு முழுக்க, அந்த தமிழ்நாட்டில் பாதி தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை வரை ஏற்பாடு பண்ணிட்டார் விஜய். வந்து நான் வெற்றி பெற்றால் கிராமமாக போவேனார். சாலி கிராமத்தை கூட அவர் வரலை, அவர் படத்தில் அந்த காமெடியே வரும். ஆனால் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினை ஊராக கிராமமாக கூட்டிகிட்டு போய் திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியும் ஏற்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே திமுகவும் உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு நன்றி தான் சொல்லணும் இதுக்காக. அந்த விஜய்க்கும் சரி, ஆதவர்ஜனா நிழல் முதலமைச்சராக இருக்க ஆதவர்ஜனாக்கும் சரி, எப்படியாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு யார் மேலேயாச்சும் ஏதாவது கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணணுங்கிறது நீண்ட நாள் ஆசை. என்னன்னாக்கா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகே வந்து வன்னியரசு, சிந்தனை செல்வன் போன்றவங்களாம் வந்து இப்போ வந்து அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அப்போ கூட்டணியில் அவங்க வந்து இப்படி ஒரு திட்டம் இருக்குது புது அரசுக்கிட்ட அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பதிவாக போட்டிருந்தாங்க. அதுக்காக காத்துக்கிட்டு இருந்த அரசு வந்து எப்படியாச்சும் ஒரு இடத்துல அவர் அரெஸ்ட் பண்ணணும், அதன் மூலமாக அவருக்கு வந்து கெட்ட
பெயரை உருவாக்கணும், நமக்கு இருக்கிற ஒரு அந்த வெறியை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிறத காத்துக்கிட்டே இருந்துட்டு இந்த விவசாயிகள் போராட்டம் அப்போ அவர் பேசினது அதை ஏதோ போடு அப்படி கேஸை போடுன்ட்டு போட்டாங்க. என்னன்னா அந்த போராட்டம் எடுத்து பார்த்தோம்னாக்க அதில் வந்து விஜயா இருக்கட்டும், அவர் வந்து அவமானப்படுத்திட்டாரு, ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்னாக்கா விஜய் வந்து டம்மி சிஎம் அப்படின்னாரு, இது வந்து ஒரு கையாளாகாத அரசு அப்படின்னாரு, அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஜோக்கர்கள் அப்படின்னாரு, இவங்கெல்லாம் கோபம் வரணும், திருட்டு லாட்ரி திருட்டு விசிடி விற்றவங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அவங்கள வந்து கேவலமாக திட்டினார். எல்லாத்தையும் முதலமைச்சரில் ஆரம்பித்து அமைச்சர்கள் வரைக்கும். அதுக்கு எதுக்குமே வந்து அந்த வழக்கு எதுவுமே பதியப்படவே இல்லை. அதாவது முதலமைச்சர் திட்டினார், அமைச்சர்களை மாண்புமிகு அமைச்சர்களெல்லாம் திட்டினார் அப்படின்னு அவங்களுக்கு எந்த கோபமே வரலை. அப்போல்லாம் ஜாலியாக பாப்கார்ன் திட்டு மிக்சர் சாப்பிட்டு இருந்தவங்க வந்து ஏதோ ஒரு நடிகையை வந்து திட்டாரு அப்படின்னோன்னா அவங்களுக்கு உடனே கோபம் வந்து கைது பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட காலையில் 8-9 மணிக்கெல்லாம் செய்தி சேனல்களில் லைவ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீலாங்கரையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரோட வீட்டுக்கு வந்து காவல்துறை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவலர்கள் வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. காவலர்கள்லாம் இங்கே வந்து நீலாங்கரையில் குவிக்கப்பட்ட பிறகு தான் வந்து 9-9:30 போல் தஞ்சாவூரில் ஒரு அம்மா வந்து தாவேகா நிர்வாகி கேஸே கொடுக்குறாங்க. கேஸுக்கு கொடுத்து அதுக்கப்புறமேல கேஸு 9-9:30 கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேஷனோட தஞ்சாவூர் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் 10:30 நீலாங்கரைக்கு வந்துட்டார். இது வந்து எப்படி இவ்வளவு ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு நமக்கு புரியல. அப்படி 9:30 கேஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து நாங்கள் கைது செஞ்சே தீருவோம், இது வந்து பெண்களை அவமதிச்சா சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு 10:30 அந்த இன்ஸ்பெக்டர் வந்து டிஜிபி முதற்கொண்டு வந்து கிட்டத்தட்ட இங்கே அவர் வீடை சுற்றி ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸ்னாக்க இங்கே எதுவும் தஞ்சாவூர் போகிற வழி எல்லாமே வந்து நேற்று மட்டுமே சில லட்சங்களை தொடுற அளவுக்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் காவல்துறை கொண்டு வந்து ரோட்டில் நிப்பாட்டி ஒரு பெரிய கலைவரங்களை பண்ணிருச்சு. பட் இவ்வளவு பண்ண பிறகுமே வந்து அவங்களோட நோக்கம் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு அவமானம், அவரை வந்து வெறித்தீர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் ஆகி அவர் ஸ்டேஷன் வாசல்லேருந்து வெளியில் வந்து அவ்வளவு தொண்டர்கள் கொற்ற மலையில் நின்று அவரை வந்து வரவேற்று பூக்களை தூவி மாலை போட்டு சென்னை, அதாவது நேற்று முழுக்க வந்து கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஊடக வெளிச்சம் வந்து திமுக வரலாற்றிலே வந்து திமுகவுக்கும் சரி திமுக தலைவர்களுக்கும் கிடச்சிருக்காது. நேற்று முழுக்க எல்லா சேனல்கள்லையும் வந்து உதயநிதி ஸ்டாலினோட லைவ் தான். அவர் எங்கே போகிறாரு வராரு கையை கட்டுறாரு சிரிக்கிறாருன்னு விஜய்க்கு பண்ணதை நேற்று பண்ணாங்க. அப்படி முழுக்க வந்து ஒரு விஜய்க்கு தரப்பில் அட்டர் ஃப்ளாப் ஆகி இவருக்கு வந்து பூஸ்டப் பார்க்குற ஒரு வேலையாக நேற்று முடிஞ்சிருக்காது. ஓகே, இன்றைக்கி நம்ம பட்ஜெட்டுக்கு வருவோம். ஏன் முதல்ல அந்த வெற்றி அப்படின்னு சொன்னோம்னா, வெற்றி ஆடுகள் திட்டம், வெற்றி மாடுகள் திட்டம், வெற்றி ஓடுகள் திட்டம்னு ஏகப்பட்ட வெற்றி திட்டங்கள் இதில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக்சுவலாக பட்ஜெட்டில் வந்து இப்போ அவர் வேளாண் துறை அமைச்சர் திருப்பதிக்கு போனால் அப்படி லட்டு வாங்கி சாப்பிட்டாருன்னா, இவர் அப்பம் சாப்பிட்றதுக்காக ஜெபமாலையோட கையில் ஒரு ஜெபமாலை இது பண்ணிவிட்டு அப்படியே பட்ஜெட்டை தூக்கிட்டு வந்தார். அது நான் பார்க்குறப்ப என்னென்னா வந்து இந்த பேய் படம்லாம் வரும், 13ஆம் நம்பர் வீடு, அது இதெல்லாம் பேய் அதிகமாகிடுச்சுன்னா வந்து ஏதாவது ஃபாதரை கூட்டிகிட்டு வந்து நெத்தியில் சிலுவை வைப்பாங்க. அந்த மாதிரியே ஒரு பட்ஜெட்டை தூக்கிட்டு வந்திருந்தார். பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒன்றுமே இல்லை, கீழே போட்டுருங்கிற ரேஞ்சுக்கு திமுக அதுக்கு முன்னால் அதிமுக காலகட்டத்தில் நடத்தப்பட்ட எல்லா திட்டங்களையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி, ஏன்னா இவர் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினோட கட் அண்ட் பேஸ்ட்டு கவர்மெண்ட் இருக்கார், அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி பேரை மட்டும் முன்னால் வெற்றி அப்படின்னு சேர்த்துருக்கிறார்கள். இப்போ என்னென்னா வந்து இதில் வந்து 200 யூனிட் மின்சாரம் இலவசத்தினால மக்களுடைய மின் கட்டண சுமையெல்லாம் குறைந்து விட்டது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார், மரிய வில்சன். ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் இலவசங்கிறது ஜெயலலிதா காலகட்டத்திலேருந்தே இருக்கக்கூடியது. ஏற்கனவே விஜயே வேறு பேசிட்டு அப்படி இது அந்த அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு. இந்த 200 யூனிட் மின்சாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னா கடந்த ஆண்டு சம்மர் காலத்தை விட இப்போல்லாம் 6 மடங்கு 7 மடங்குலாம் மின்கட்டணம் அதிகமாக வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1,30,00,000 புகார்கள் வந்திருக்கு நிர்மல்குமாரே சொல்லியிருக்காரு. இதில் எப்படி மின் சுமை குறையுது அப்படிங்கிறது தெரில. அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அப்படிங்கிறது கடந்த திமுக ஆட்சி காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு திட்டம் தான். அதாவது மாதம் நாங்கள் வந்து ரீடிங் எடுக்க போகிறோம், அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தணும்னு திமுக ஆட்சி காலத்தில் நடக்கலை. இவங்க வந்து அறிவித்திருக்காங்க, சென்னையில் முதற்கட்டமாக அந்த ஸ்மார்ட் மீட்டரை வந்து பொருத்துவோன்றிருக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து அடையாறு கூவமாரெல்லாம் அப்படியே சுத்தப்படுத்தி குழந்தைகள்லாம் குளிப்பாங்களாம். இனிமேல் அப்படியே சுறாப்படம் மாதிரி எல்லாருமே நீச்சல் அடிப்பார்கள்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் வந்து நம்ம எல்லோரும் குழந்தைகளை வந்து வீட்டில் குளிக்க வைக்காமல் ரெடியாக இருங்க. கூவாறு அடையாறெல்லாம் சுத்தப்படுத்த தயாராகி இருக்கிறது. திமுக ஆட்சியில் வந்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது இப்போ வந்து வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிருக்காங்க. பேரை மாற்றிருக்கீங்க, பேர் வச்சுருக்கீங்க, சோறு வச்சுருக்கீங்கன்னா வச்சுருக்காங்க, ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, இப்போ வந்து 300 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிறது நடமாடும் முதியோர் சிகிச்சை மையம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஏற்கனவே இருந்த திட்டத்தை வந்து தாய்க்கியர் திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத காமராஜர் காலை உணவு திட்டம். அதே மாதிரி முதலமைச்சர் மாதிரி பள்ளிகள்ங்கிறத வந்து காமராஜர் மாதிரி பள்ளிகள்
அப்படிங்கிற மாதிரி மாற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னு சொன்னால் வந்து கடன் மட்டும் வந்து இப்போ வந்து 2026-27 வந்து 1.72 லட்சம் கோடி கடன் வாங்கியே தீருவோம் அப்படின்னு இருக்காங்க. இவங்க கடன் வாங்கி வச்சு நாட்டை நாசமாக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க இவங்க கூடுதலாக 1.72 லட்சம் கோடி இவங்க வந்து $1 ட்ரில்லியன் நம்ம வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தோன்னா இவங்க 2036 1.5 இதில் ஒரு அரை சேர்த்துக்கோங்க, ஒரு அரை பவுனை சேர்த்து போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. விபிஜி ராம்ஜி திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாள் அப்படின்னு ஏற்கனவே ஒன்றிய அரசு வந்து பேரை மாற்றி அறிவிச்சுட்டா 25 நாள் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்யா, வெற்றி 150 திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக வெற்றி 25 திட்டம் தான் வைக்கணும். இந்த ஒரு படத்தில் வந்து சிக்கன் 65 65 பீஸ் எங்கே அப்படின்னு கேட்பாங்களா, அது மாதிரி வந்து ஏற்கனவே விபி ராம்ஜி அதுவே 125 நாள், நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படுறது 25 நாள் தான் அப்படிங்கிறப்ப அதுக்கான வெற்றி 150, வெற்றி 25 தான் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஆக்சுவலாக இவங்க அறிவித்தது 2 திட்டம் தான். ஒன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அதுக்கப்புறம் அண்ணன் சீர் திட்டம். அது கூட அண்ணன் சீர் திட்டம் கூட புதுசு கிடையாது. ஏற்கனவே வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்னு இருந்தது கலைஞருடைய காலத்தில். அதை வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அறிவித்தார்கள். அவங்க 1 கிராம் தங்கம்னா இவங்க வந்து 8 கிராம் தங்கம் 1 பவுன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தாய்மாமன் திட்டம் இதுதான் வந்து இவர் வந்து புதுசாக அறிவித்திருக்கிறார். அண்ணன் சீர் திட்டம், தாய்மாமன் திட்டம், இதுதான் தங்கம் கொடுக்குறது. நான் இப்போ சமீப காலமாக பார்க்குறேன், பேப்பரை திறந்தாலே புதுசாக நகை கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்தியை வேறு ஏடிஎம்மில் நகை வருமா அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு நகை கடை. அதுக்கப்புறம் தாவேக அமைச்சர்கள் 2 புதுசாக நகை கடை வந்திருக்காங்க. விஜய் சேதுபதி சிம்ரானும் வந்து மாற்றம் ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நகை கடை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நகை கடைகள் புதுசாக வரதை பார்க்குறோம். எனக்கு என்னமோ இந்த ப்ராஜெக்டை குறி வச்சு தான் இதை ஆரம்பிக்கிறாங்களே, நமக்கு தந்துடுவாங்க அண்ணன் சீரையும் தாய்மாமன் தங்கம் திட்டத்தையும் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பள்ளிக்கல்வித்துறைக்கு, அதாவது பள்ளிக்கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்குமான நிதிங்கிறது மிக மிக குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா 2021 2026 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவங்க அந்த கடைசியாக நிப்பாட்ட தொகையை விட மிக குறைவான தொகையை வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். மீன்பிடி தடைக்காலத்துக்கான நிவாரணத் தொகை 6000 7000 ஏற்றிருக்காங்கிறப்ப நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஸ்ரீநாத் வந்து ஒரு மீனவர், அவர் பார்த்தீங்க 6000 7000 ஆக்கியிருக்காங்கன்னா போன தடவை 8000 இருந்து தான். அது 8000ங்கிறது தெரியாமல் அது சரியாக சில பேத்துக்கு 8 இது 6 இது 9 இதுன்னு தெரியாது இல்லையா, 6000 நினச்சி அதை 7000 ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இதில் வந்து என்னென்னா வந்து வெற்றின்னு எல்லா பக்கம் வெற்றி இருக்குதே தவிர எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட்டு ஒரு பட்ஜெட்டாக மட்டும்தான் இது இருக்கிறது. அந்த பட்ஜெட் செஷன் உள்ளே முடிஞ்சவனையே வெளியில் வந்து முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி, இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே வந்து பத்திரிகையாளர் சந்தித்து எவ்வளோ அந்த பட்ஜெட்டுக்கு மார்க் அப்படின்னா 2 பேருமே வந்து ஒரு பெரிய பூஜ்ஜியமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் பெரிய லிஸ்ட்டு போட்டே எடுத்துகிட்டு வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொன்னார். 6 சிலிண்டர் தரேன் நீங்களே எங்கே, 2500 கொடுப்பேன் நீங்களே எங்கே, வேலை இல்லாதவங்களுக்கு மாதம் 4000 தரேன் நீங்களே எங்கே அப்படின்ட்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே இந்த இதில் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இது உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது வந்து நம்மளும் அதை கவனித்தோம். மரியவில்சன் பேசும்போது ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு துறையும் சொல்லும் போது இந்த துறையில் தமிழ்நாடு தான் முன்னணியில் வேங்குது, தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கு வந்து நன்றி சொல்லியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் வந்து நாங்கள் கடந்த 5 வருடங்களில் பண்ண பணிகள் வந்து தமிழ்நாடு தான் எல்லா துறையிலையும் இந்தியாவிலேயும் முன்னணியில் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்ட தாவேக அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டாங்களோ அது எதுவுமே உண்மை இல்லை, பொய் சொல்லி கிட்டத்தட்ட 1,60,00,000 பேரை ஏமாற்றிருக்காங்க. எனக்கு தமிழ்நாடு வந்து குட்டி செவராயிடுச்சு, கடன் வாங்கி ஒரு உருப்படியான திட்டமும் செய்யலை திமுக அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு இந்த திட்டங்களால் இவ்வளவு செலவாயிடுச்சு, லீக்கேஜ்னு பேசிக்கிட்டே இருப்பார். இதில் இவ்வளோ லீக்கேஜ், அதனால் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அபாலிஷ் பண்ணுறோம், புதுசாக வந்து தமிழ்நாடை வெற்றி தமிழகம் மாற்றுறதுக்கு இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னது உண்மைன்னு ஏற்றுக்கலாம். ஆனால் எந்த திட்டமுமே வந்து நிறுத்தாமல் அந்த திட்டங்கள்லாம் சூப்பராக செயல்படுதுன்னு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துட்டு அதுக்கு வந்து முன்ன பின்னன்னு சொல்லி நிதிகளை வந்து ஒதுக்கியிருக்காங்க. 2 புது திட்டங்கள், தாய்மாமன் திட்டமும் வந்திருக்கு. அந்த திட்டங்களையும் உள்ளே போய் ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட அவங்க ஒதுக்கப்பட்ட நிதி ஒரு 800 கோடிங்கிற மாதிரி அந்த தாய்மாமன் திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த திட்டத்தில் எவ்வளோ ஒரு பவுன் நகை எவ்வளோ, சேலை எவ்வளோ அப்படின்னு ஆவரேஜாக போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர்களுக்கு மட்டும்தான் அந்த திட்டத்தை வந்து இந்த ஆண்டில் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலைமை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆவரேஜாக 6 லட்சம் கல்யாணம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 6 லட்சம் கல்யாணம் நடந்தால் எல்லா
எல்லாத்துக்கும் அந்த பவுன் தாய்மாமாவாக அவர் இருக்க போகிறதில்ல. செலக்டடாக ஒரு 1 லட்சம் பேருக்கு மட்டும்தான் அவர் தாய்மாமாவாக இருக்க போகிறாரு. மீதி பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பல குளறுபடிகளும் அதில் இருக்குது. எல்லா திட்டத்துக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி கேட்கும்போது 5 கோடி 10 கோடி 20 கோடின்ட்டு அவர் வாசம் இருந்தாலும் நூலகங்களை மேம்படுத்துறதுக்கு 10 கோடி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நூலகங்கள், மாவட்ட மைய நூலகங்கள், கிராமங்களில் இருக்கிற நூலகங்கள் எல்லாத்தையும் பிரித்து இந்த 10 கோடி எல்லா நூலகத்தையும் கொடுக்கலான்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா 20,000 ரூபாய் வருது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபாய். மனுஷபுத்திரன் புக்கு ஒரு 2 வாங்கினாலே 20,000 ரூபாய் தீர்ந்து போயிடும் அது. ஸோ அப்படி ஏமாற்றும் விதமாக தேர்தலுக்கு முன்னாடி எந்த இதுவும் சரியில்லை அப்படின்னு ஏமாற்றிட்டு இப்போ எல்லா திட்டங்களும் தொடருங்கிறது. புதுசாக அதுக்கு ஒரு பேரை வச்சு நிதியை ஒதுக்கி அது போய் மக்கள்கிட்ட சேருமா அப்படின்னா அதுவும் சேராது. அதுலேயும் முறைகேடுகள் இருக்குது, பொய் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் வெளிப்படையாக தெரிவிக்குது. அதாவது கடைசியாக விளையாட்டு செய்திகளாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது விஜய் அடிக்கடி சொன்னது என்னன்னா, ஊரான் வீட்டு நெய் எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இது எல்லாமே அந்த ஊரான் வீட்டு நெய் எடுத்து அவங்க வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்தோம்னா தாய்மாமன்கள் பொதுவாக குழந்தைகளுக்கு மோதிரம் போடுவாங்களோ இல்லையோ காது குத்துவாங்க. தாய்மாமன் மடியில் வச்சு தான் காது குத்துவாங்க. ஆக மொத்தம் இந்த பட்ஜெட்டே ஒரு தாய்மாமன் காது குத்தும் திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதில் இன்னொரு பெரிய காமெடி, இவர் மரியவசன் பேசுகிற பொழுது பல சூழ்ச்சிகளை தாண்டி விட்டு ஒரு ஜனநாயகன் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்கிறாரு. நீட் எதிர்ப்பு போராட்டமாக கைது பண்ணு, திராவிட கழக போராட்டமாக கைது பண்ணு, எதிர்க்கட்சி தலைவரை சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முதல் நாள் கைது பண்ணுன்னு அத்தனை சர்வதிகாரத்தையும் ஒடுக்குமுறையும் செய்துவிட்டு அவர் ஒரு ஜனநாயகன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே கிடையாது. அது பார்த்தோம்னா இப்போ இந்த ஊரான் விட்டு நெய் ஸ்வீட் ஸ்டாலுக்கு இன்னொரு உதாரணம். பட்ஜெட்டை தாண்டினா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே உடல் உறுப்பு தானத்தில் நம்பர் 1 அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. வெக்கமே இல்லாமல் அருண்ராஜ் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறா. அப்படி இது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுடன் இறந்தால் உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடியவர்கள், இப்போ இதில் இந்த பிரெயின் டெத் ஆகிரும், மூளை சாவு அடைந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்துட்டு இனிமேல் அவங்க மீண்டு எழுவதற்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறப்ப அந்த உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்க அவங்க இறந்து விட்டார்கள், அவங்களுக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்படும்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவ்வளோ உடல் உறுப்பு தானங்கள் நிகழ்ந்தன. இன்னும் சொல்லப்போனால் திரு ஸ்டாலின் மற்றும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் 2 பேரும் உடல் உறுப்பு தானம் செஞ்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து கிடைச்ச அவார்டு. ஆனால் இவருக்கு எந்த கூச்சமும் இல்லாமல் போய் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறதான் பார்க்குறோம். நாளைக்கு வேளாண் பட்ஜெட். இதுவே வெற்றினா நாளைக்கு வெற்றி புண்ணாக்கு திட்டம், வெற்றி பருத்தி கொட்டை திட்டம், வெற்றி வைக்கோப்பல் திட்டம்ங்கிற மாதிரியான பல வெற்றி திட்டங்கள் வரும். அந்த வெற்றியையும் அந்த வைக்கோப்பலையும் நம்ம வெற்றி வைக்கோல் பொருளாக பிரித்து மேய்வதற்கு நம்ம தயாராக இருப்போம். வெற்றி ஆடுகள் தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லிக்குவோம். தொடர்ந்து இது போன்ற பல்விதமான செய்திகள் குறித்து உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் வெற்றி மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்பில் இருங்கள். வெற்றி முச்சந்தி சுவை தொடர்ச்சியாக பாருங்கள். முச்சந்தி வெற்றி சமூக வலைத்தளங்களா மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வெற்றி.